ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோன் வெல்ஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 2002 ஒரு ரேபிஸ்ட், அந்த ரேபிஸ்ட்க்கு கோர்ட் 7 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ 2002 7 years இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு ஒரு 5 years ஒர்க் பண்ணுறாரு. 2014 சடனாக அவரை மர்டர் பண்ணிடுறாங்க. யார் இந்த மர்டர் பண்ணுறாங்க, போலீஸ் எப்படி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, எப்படி ஆக்சுவல் கல்ப்ரிட்டை கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2014 ஏர்லி மார்னிங் ஹார்ஸ் ஒரு கார் வந்து நிற்கிது. கார்லேருந்து 2 பேர் டிக்கி ஓப்பன் பண்ணி ஒரு கோணிப்பை எடுத்துகிட்டு வந்து, கோணிப்பைக்குள்ளே சம்திங் ஏதோ ஒரு பெரிய லோடு இருக்குது. அந்த கோணிப்பை வெளியிலேருந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த கோணிப்பையை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் டம்ப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்றாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock 6 o'clock அந்த ஆப்போசிட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் க்ளீனிங் ஸ்டாஃப் வந்து அப்பார்ட்மெண்ட் க்ளீன் பண்ணிவிட்டு குப்பையை கொட்டலான்னு குப்பை தொட்டிக்கு போகிறாங்க. அங்கே அந்த கோணிப்பையை பார்க்குறாங்க, வெளியிலலாம் ரத்தம் இருக்குது. இமீடியட்டாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அந்த கோணிப்பையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு டெட் பாடி தான் ஃபுல்லாக ரத்தம். அந்த டெட் பாடியில் மேலே முகத்தில் எல்லாம் ரத்தம் இருக்குது, ரத்தக்கரையாக இருக்குது. அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு ஆம்புலன்ஸில் போட்டுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்ட்றாங்க. அவருடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு ஐடி பண்ணி பார்க்குறாங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த டெட் பாடியோட தம்ப் பிரிண்ட்டை வச்சு ஏதாச்சும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது, கிரிமினல் ரெக்கார்டு இருந்திருக்கு. இந்த 2002 to 2009 7 years இம்ப்ரிசன்மெண்ட் இருந்திருக்காரு. இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கான வேர்டிக்ட் வந்திருக்கு. ஜெயிலில் இருந்திருக்காரு. ரீசன் ரேப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ போலீஸ் அவருடைய கேஸை ஸ்டடி பண்ணுறாங்க. அவருடைய ஒய்ஃபோட நேமு, அப்புறமா விக்டிமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து அவங்களுடைய டேட்டா பேஸில் பத்திரமா வச்சுக்கிறாங்க ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இறந்து போனவர் பேர் நவீத். அவருடைய ஒய்ஃபோட நேம் நஜ்மா. அவங்களுடைய ஒய்ஃபுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட நேம் மீனாட்சி. சரி, இப்போது போலீஸ் இவருடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு விக்டிமோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விக்டிம் எங்கே இருக்காங்க என்னன்னு. அகெயின் அவங்களுடைய வீட்டுக்கும் போகிறாங்க. அதாவது 2002 இந்த நவீதுன்றவர் இருந்தவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. அப்போது அங்கே வேறு டெனன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நவீதுன்றவர் இருந்தது உண்மை தான், பட் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்களுடைய ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவர் நம்ம ஜெயிலுக்கு போயிருந்து தான் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபும் இங்கே இல்லை, காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த விக்டமோட அட்ரஸ் எடுக்கிறாங்க இல்லையா, மீனாட்சி. அந்த மீனாட்சியோடைய ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி மீனாட்சி எங்கே இருக்காங்கன்னு. மீனாட்சியோட பேரண்ட்ஸ் தான் அங்கே இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, மீனாட்சியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ மீனாட்சி இஸ் ஹாப்பிலி மேரிட், அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் போலீஸ் வந்து எங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும், பிகாஸ் மீனாட்சி விக்டிம் தான், ஆனால் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் பிகாஸ் சான்சஸ் அதிகமாக இருக்குது இல்லை, ஷி ஹேஸ் அ ரீசன் தன்னை ரேப் பண்ணவனை கொலை பண்ணுறதுக்கு. ஸோ நேராக மீனாட்சியை பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மீனாட்சியோட அட்ரஸ் வாங்கிட்டு போலீஸ் அங்கே ரீச் ஆகிறாங்க. ஸோ மீனாட்சியை பார்த்து இன்வெஸ்டிகேஷனாக ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய வீட்டில். இந்த மாதிரி இந்த நவீதுன்றவர் யார், எப்படி உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஸோ மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2002 நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு, நஜ்மாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், நஜ்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வீட்டில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அவங்களுடைய ஹஸ்பண்ட் சடனாக தாப்பால் போட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்து என்னோடய அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக இதை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக நடந்த உண்மையை சொல்லு, இந்த கல்பிரேட் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவர் கொடுத்த நம்பிக்கையில் நான் போயிட்டு போலீஸில் கேஸ் பண்ணேன். அப்புறமா போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மீன்மேல் நஜ்மா வந்து ரொம்ப கோபமாக இருந்த என் மேலே. ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நான் பொய்யான கேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நஜ்மாவை உட்கார வச்சு எல்லாம் உண்மையை நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நஜ்மா ஷீ இஸ் ஆல்சோ மேரிட் நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நஜ்மாவோட அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ். நஜ்மாவோட அட்ரஸ் வந்து இந்த மீனாட்சின்றவங்க கொடுக்குறாங்க. நேராக நஜ்மாவோட வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் விசாரிக்கிறாங்க. போலீஸ்க்கு என்ன டவுட்னா, மேபி 2 பேரும் சேர்ந்து, ஒய்ஃப் அண்ட் ஃப்ரெண்ட் 2 பேரும் சேர்ந்து கூட இந்த நவீதுன்றவரை கொலை பண்ணுறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நஜ்மா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நஜ்மாவும் அதுதான் சொல்கிறாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு கேரக்டர்,
லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப வீக்கு, அவருக்கு தேவை தான் இது. அதனால் அவர் ஜெயிலுக்கு போன உடனே நானும் வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கேன். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது எனக்கு. இன்ஃபேக்ட் அவருடைய அப்பா அம்மா கிட்ட கூட அவருக்கு வந்து ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் இல்லை. வீட்டை விட்டு ஓடி வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் தான் என்னை கல்யாணம் பண்ணார். இன்ஃபேக்ட் அவங்களுடைய அப்பா அம்மாவே அவங்கள வந்து 2002 ஜெயிலில் அரெஸ்ட் ஆனப்போ தான் பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆச்சு அவங்க பார்த்து. ஜெயிலில் பார்த்ததோட சரி இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் டச் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருடைய கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க போலீஸ். இந்த நஜ்மான்றவங்களுடைய கால் ரெக்கார்டும் எடுக்கிறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட் மீனாட்சியோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. 2 பேர் ஒருத்தர் பேசிக்கிறாங்களா, இல்லை வேறு யார்கிட்டயாச்சும் பேசி பிளான் போடுறாங்களா, இந்த மாதிரி ஒரு ஜெயிலேருந்து வெளியில் வந்தோடனே கொலை பண்ணிடலான்னு. இன்னொரு டவுட் என்னென்னா, ஜெயிலேருந்து 7 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் தண்டனை முடிஞ்சுட்டு வெளியில் வந்த உடனே அவரை கொலை பண்ணியிருக்கலாம். பட் அப்படி கொலை பண்ணல, அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. 7 + இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேர் பண்ணியிருக்காங்களா, இல்லை வெளியில் வந்துட்டு அவர் மறுபடியும் பழையபடி வேறு ஏதாச்சும் லேடி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரா, அந்த லேடி ஏதாச்சும் பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணிட்டாங்களான்னு போலீஸ் இப்போது வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அவங்களுடைய இன்ஃபார்மர்ஸ் கிட்ட இந்த நவீத்ன்ற பர்சனுடைய ஃபோட்டோஸை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இவரை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நவீத் ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டு அப்புறமா ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கணும். பிகாஸ் 5 இயர்ஸ் அவர் சர்வை பண்ணியிருக்காரு. ஜெயிலேருந்து வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அவர் மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 5 இயர்ஸ் அவர் என்ன பண்ணார், ஏதாச்சும் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, க்ளூ கிடைக்குதா அப்படின்னு அவங்களுடைய இன்ஃபார்மர்ஸ் கிட்ட அவருடைய ஃபோட்டோகிராஃப்ஸை கொடுத்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஃபார்மர் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு. ஸோ போலீஸ் அங்கே போகிறாங்க. போன உடனே அந்த ஐஸ் ஃபேக்ட்ரியோட ஓனர்கிட்ட போலீஸ் பேசுகிறாங்க. அந்த ஓனர் என்ன சொல்கிறாரு, நவீத் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் நவீதோடைய ஃப்ரெண்ட் சுமித் தான் நவீத்தை ரெஃபர் பண்ணார் என்கிட்ட. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், வேலை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்காக இந்த நவீதுங்கிற பர்சன் காணும் அப்படின்னு இந்த ஐஸ் ஃபேக்ட்ரி ஓனர் சொல்கிறாரு. சரி, நவீதோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த சுமித்ன்றவருடைய அட்ரஸை கொடுங்கன்னு போலீஸ் அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி ஓனர்கிட்ட அவருடைய அட்ரஸை வாங்கிட்டு நேராக இந்த சுமித்ன்ற பர்சனுடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. சுமித்ன்றவருடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. ஒரு லேடி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே போலீஸ் இந்த நவீதோடைய ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த பர்சனை தெரியுமா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பிரதர் இன் லாவுடைய கம்பெனியில் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு, 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி அவங்களுடைய பிரதர் இன் லா அவங்கக்கிட்ட சொன்னதாக போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு 1 வீக்காக இந்த நவீதுங்கிற பர்சன் காணோம் அப்படின்ட்டு சுமித்ன்றவர் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சுமித்தை எழுப்ப சொல்கிறாங்க. சுமித் நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காரு. சுமித் எந்திரிச்சு வராரு. சுமித் கிட்ட கேட்குறாங்க, இந்த லேடி யாருன்னு. என்னோட அண்ணி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, 2 பேரும் ஒரே கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணிருந்தீங்க, நவீதும் நீங்களும். நவீத் காணோம், என்ன விஷயம் அப்படின்னு. சுமித் சொல்கிறார், ஆமாம் உண்மை தான். இன்ஃபேக்ட் 1 வீக்காக நவீதை காணோம். நானே வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன், அவர் என்ன ஆனாருன்னு தெரியல அப்படின்னு. சரி ஓகே, நவீதோட வீடு எங்கே இருக்குன்னு காட்டுங்க வாங்கன்னு சொல்லிட்டு கையோட இந்த சுமித்ன்ற பர்சனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்தில் தான் நவீதோட வீடு இருக்குது. சுமித் வந்து நவீதோட வீடை காட்டுறாரு. வெளியில் லாக் பண்ணியிருக்காங்க, லாக் போட்டிருக்கு. போலீஸ் அந்த லாக்கை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ நவீத் மட்டும்தான் அங்கே தங்கி இருந்திருக்காரு. எந்த இம்பார்ட்டண்ட்டான க்ளூஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. வேறஸ் இந்த சுமித்தோட பிஹேவியரில் ஒரு சின்ன சேஞ்ச் பார்க்குறாங்க. கொஞ்சம் நர்வஸாக இருக்கார் அவர் போலீஸை பார்த்த நிமிஷத்துலேருந்தே. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணுறாரு. என்னென்னா, இந்த சுமித்ன்ற பர்சனுடைய விரலில் அடிபட்டிருக்கு. எப்படி அடிபட்டிருக்கு என்னன்னு கேட்டால், ஐஸ் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அதில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நவீதை பற்றின வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுமானா, இல்லை நவீதை பற்றி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஐஸ் ஃபேக்ட்ரியில் அவரை ரெஃபர் பண்ணேன், 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துன்றதை மட்டும்தான் அவர் சொல்கிறாரு. சரி ஓகே, மேற்கொண்டு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா வி வில் கெட் இன் டச் வித் யூ அப்படின்னு போலீஸ் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது 2 போலீஸும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த நவீத் மேலே ஏதோ டவுட்டாகவே இருக்குது. ஒன்று, அவங்க அண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி 1 வீக்காக அவங்க அண்ணி இங்கே இல்லை, அந்த வீட்டில் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. நவீதும் அவருடைய அண்ணன் தான் இருந்திருக்காரு. ஸோ நவீதோட அண்ணன் வந்து ஹீ இஸ் அ செக்யூரிட்டி. அந்த டைமில் வெறும் நவீத் தான் வீட்டில் இருந்திருக்காரு. நவீத் விசாரிச்சிருக்காங்க உங்கள் அண்ணன் எங்கன்னு, அவர் வந்து செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. செகண்ட்லி இந்த நவீதுன்ற பையன், ஐ மீன் சுமித், செகண்ட்லி இந்த சுமித்துங்கிற பையனுடைய விரலில் அடி வரப்பட்டிருக்கு. ஸோ அந்த நவீதுன்றவர் மர்டர் செய்யப்பட்டார் இல்லையா, அவருடைய கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. கழுத்தில் வெட்டா இல்லை கழுத்தை நெரிச்சிருக்காங்களாங்கிறது நான் சொல்கிறேன். ப்ளஸ் அவருடைய வயிற்றுலையும் நிறைய மார்க்ஸ் இருந்திருக்கு.
இவருடைய ஃப்ரெண்டு, நவீதோடைய ஃப்ரெண்ட், அதாவது சுமித், அவருடைய விரல்லையும் அடிபட்டிருக்கு. செகண்ட்லி வீட்டில் இருந்து அவங்களுடைய அண்ணியையும் அனுப்பியிருக்காங்க. இவரோட அண்ணன் 2 பேர் தான். 1 வீக்காக காணும்னு சொல்கிறாங்க. அவருடைய ஃப்ரெண்டு வந்து போலீஸ்க்கு எந்த விதமான மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணல. என்னமோ எனக்கு இவர் மேலே டவுட் இருக்குது, இவர் மேலே ஒரு கண்ணு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மீன்வைல் போலீஸ் இப்படி போன உடனே சுமித் என்ன பண்ணுறாரு, அவருடைய அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. போலீஸ் வந்தாங்க, விசாரித்தாங்க அப்படின்னு. அவங்க அண்ணன் கேட்குறாங்க, சரி நீ என்ன சொன்ன? இல்லை நான் சமாளிச்சிட்டேன், பட் அண்ணி மட்டும்தான் இந்த மாதிரி 1 வீக்காக அவங்க இங்கே இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க, நேற்று தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி நான் வீட்டில் நைட் நேரில் வரும்போது பேசிக்கலாம், நீ அது வரைக்கும் ஜாக்கிரதையாக இருன்னு அப்படின்னா சுமித்துடைய அண்ணன் ஃபோனில் சொல்கிறாரு. ஸோ ஈவினிங் சுமித்தோட அண்ணன் வராரு. அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்கிறாங்க அவங்க அன்னிக்கு தெரியாமல். 2 பேரும் உள்ளே வந்து அவங்க அன்னிக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு விஷயமா வெளியில் போகிறோம், நாங்கள் வர வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் பேசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போய்ட்றாங்க. அடுத்த நாள் போலீஸ் வந்து அந்த வீட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து உட்காந்து அவங்க போலீஸ் வந்து இந்த சுமித் அவனுடைய அண்ணன் 2 பேருடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுறாங்க. அதில் இந்த சுமித்ன்றவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த டெட் பாடி கிடச்சது இல்லையா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டியில், அதுக்கு ஒரு நாள் முன்னாடி. ஸோ அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பற்றி எதாவது தெரியுமான்னு சுமித்தோட அண்ணிக்கிட்ட அடுத்த நாள் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்களுடைய அண்ணி, இல்லை எங்களுக்கு இதை பற்றி எந்த நியூஸும் எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி எங்கே உன்னுடைய ஹஸ்பண்டும் உன்னுடைய பிரதர் இன் லாவும் கேட்குறாங்க. 2 பேரும் நேற்று நைட்டு வெளியில் போனவங்க தான், இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் வரல, என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போது போலீஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த நஜ்மான்ற பொண்ணு, இந்த நவீதோடைய ஒய்ஃப், அவங்க த விக்டிம் நஜ்மாவுடைய ஃப்ரெண்ட் மீனாட்சி. இப்போது இந்த 3ஆவதாக அண்ணன் தம்பிங்க 2 பேர், இவங்க 3 பேருக்குள்ளே ஏதாச்சும் காண்டாக்ட் இருக்கான்னு மறுபடியும் அவங்களுடைய டெலிஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான காண்டாக்டும் கிடையாது. ஸோ ஃபோனில் எந்த விதமான காண்டாக்டும் இல்லை, ஒருவேளை நேரில் பேசியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் அவங்களுக்கு வருது. சரி இந்த மீன்வேல் இந்த 2 பேரும் ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்காமல் கிளம்பி போயிருக்காங்க. அடுத்த நாள் மத்தியானம் ஆகிடுச்சு, முந்தின நாள் நைட்டு கிளம்பி போயிருக்காங்க, இப்போ வரைக்கும் அவங்க வரலையே அப்படிங்கிற இன்னொரு டவுட்டும் அவங்களுக்கு வருது. சரி இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் யார் அப்படின்னு போய் விசாரிக்கிறாங்க. இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோடைய பேர் சுரேஷ். அவர் வந்து இந்த சுமித்தும் அவரோட அண்ணனோட ஃப்ரெண்டு. அவங்கக்கிட்ட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய கார் வேணும், ஃபேமிலியோட வெளியில் போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரும் அவருடைய காரை நம்பி ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த காரை போலீஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டு காரை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. டிக்கியில் பிளட்டோட ஸ்டெயின்ஸ் இருக்குது. இந்த சுரேஷ்ன்றவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இல்லை எனக்கு அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல, கார் கேட்டாங்க, நான் ஃப்ரெண்டுன்றதுனால தான் நம்பி கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் கிராஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்களுடைய பாடி கிடைக்குது இல்லையா, அதுக்கு முந்தின நாள் தான் இவர்கிட்ட கார் வாங்கியிருக்காங்க. ஸோ காரில் தான் அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போய் எங்கே கொலை பண்ணாங்கன்னு தெரியல, கொலை பண்ணிவிட்டு அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற குப்பை தொட்டியில் அந்த பாடியை போட்டுட்டு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம். ஸோ இப்போது அந்த நஜ்மான்ற அந்த லேடியும் மீனாட்சியும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மீனாட்சி எதனா இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து பேசினாங்க. பேசிவிட்டு நஜ்மாவோட ஃபோன் நம்பர் வாங்கினாங்க. மீனாட்சி வந்து நஜ்மா கிட்ட சொல்கிறாங்க, நேரில் மீட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி போலீஸ் வந்து உன்னுடைய நம்பர் கேட்டாங்க, நான் தான் கொடுத்தேன், தப்பாக நினச்சிக்காத, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னாங்க. நஜ்மாவும் ஆமாம் கரெக்ட் தான் நீ பண்ணது, அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, என்கிட்டையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, நான் இருக்கிற உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒருத்தர் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போது 4 சஸ்பெக்ட்ஸ். நஜ்மா கொலை பண்ணியிருக்கலாமா, தன்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 2 மீனாட்சி கொலை பண்ணியிருக்கலாமா, ஏன்னா என்ன இந்த பர்சன் ரேப் பண்ணிட்டாரு, ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டார், லைஃப் லாங் ஜெயிலில் இருப்பான்னு பார்த்தா 7 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்காரு, தூக்கு தண்டனையும் கிடைக்கல. ஸோ இப்போது 2வது பர்சன் மீனாட்சி, ஷி ஹேஸ் ஆல் த மோட்டிவ். 3 and 4 சுமித் அண்ட் அவருடைய அண்ணன் 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணியிருப்பாங்களா, எதுக்காக இந்த பர்சனை கொலை பண்ணாங்க, நஜ்மா மீனாட்சி இந்த 2 பர்சனுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கா, இல்லை ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் நவீதுன்றவர் ஏதாச்சும் லேடி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாரா, அந்த லேடி இவங்கக்கிட்ட சொல்லி இவங்க கொலை பண்ணாங்களா, இல்லை என்னங்கிறத வெயிட் பண்ணி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆல் ரைட், hope this was interesting. Please subscribe. See you again tomorrow with part 2. Take care. Bye.